அனைவருக்கும் வணக்கம் தலைவா. ஓம் ஸ்ரீ லட்சுமி நாராயண மேட்ரிமோனி சார்பாக அனைவரையும் வரவேற்கிறோம். அதுக்கு முன்னாடி நமது சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைபர் பெல்லை தட்டிட்டு போங்க. இன்றைய வரன்களை பார்க்கலாம் வாங்க. இவங்களோட பெயர் வினோதினி, வயது 28, ஜாதி இந்துல தெலுங்கு போயர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு தெரிவிச்சிருக்காங்க. ராசி ரிஷபம், நட்சத்திரம் ரோகிணி, படிப்பு 12ஆம் வகுப்பு படிச்சிருக்காங்க. வேலை டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாதம் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. திருமண நிலை இவங்களுக்கு முதல் மனம்தான். இவங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. வரக்கூடிய கணவர் படித்து முடிச்சுட்டு நல்ல வேலையில் இருந்தால் முன்னுரிமை அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அல்லது படிக்கலைனாலும் எந்த வேலை வேணால் செய்யலாம், நிரந்தர வேலையில் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. பொண்ணுக்கு நாகதோஷம் இருக்கிறதுனால நாகதோஷத்தில் உள்ள மாப்பிள்ளை தான் எதிர்பார்க்குறாங்க. அப்படி இல்லைனா பரிகாரம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கக்கூடியவங்களா இருந்தால் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க கூட பிறந்தவங்க ஒரு அண்ணா ஒரு அக்கா, 2 பேருமே மனம் முடிச்சு அவங்க தனித்தனியாக வசிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு 10 சவரன் நகை போட்டு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. மாப்பிள்ளைக்கு 2 சவரன் போடுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நமது சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா கமெண்ட்களுக்கும் பதில் தெரிவிக்கப்படும். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இவங்களோட வசதின்னு பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். சொந்த வீடு மட்டும்தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வீட்டில் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டதால் இவங்க முகத்தை கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோம். நேரில் வந்து கேட்கும்போது ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஜோசியம் ஜாதகம் எதுவுமே பார்க்காம மனமுடிக்க தயாராக இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. நாகதோஷத்தில் உள்ள மாப்பிள்ளை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இது வரைக்குமே கிடைக்கல. பரிகாரம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணி வைக்க தயாராக இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இவங்க தஞ்சாவூரில் வசிச்சுட்டு வராங்க. மேலும் இந்த மணமகளை பற்றி தெரிந்து கொள்ள ஸ்க்ரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு